கேரு நம்ம ஃபைனலாக மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், வண்டி இழுக்குதான் தான் தெரில. போக போக அந்த வண்டி இழுக்கிறது என்னென்ன ஆகுதுன்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக. இன்னும் டோல்கேட் வரவே இல்லைங்க. டோல்கேட்டில் நம்ம வண்டி அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. நான் கொஞ்சம் முன்னாடி போகலாம். வரவங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க கையார். ஏய், ஓவர் டேக் எடுக்காதீங்க. பாருங்க எவ்வளோ கூட்டணும். ஐயோ, லைனாக நிற்கிறாங்க. அவ்வளோதாங்க, கிட்ட போயாச்சு. விடுறாங்களான்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம். அலோவ் பண்ணிட்டாங்க, போயிடலாம். நம்மளே எதுவும் சொல்ல மாட்டாங்களா ட்ரைவிங்க? கார்காரங்க பஸ்ஸுக்காரங்க தான் இதை சொல்கிறாங்களா ட்ரைவு, டோக்கன் தராங்களா ட்ரைவு. அவ்வளோதாங்க, ஒரு டோல் கலந்துட்டோம். அடுத்த டோல் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துக்கலாம். சுற்றியும் பாருங்கள், எல்லாம் மரம்லாம் காஞ்சி போயிடுச்சு. சம்மர் டேனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மழை காலத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கையார். வரலாம், மழை காலத்தில் ஒரு நாளைக்கு வரலாம். இப்போ பெரிய இதாக தான் வரும். வழி விட மாட்டேங்கிறாங்களே கேரு. ஆனால் நம்ம வண்டி அசால்ட்டாக ஏறுதுங்க. தெரியுங்க, நான் லைட்டாக தான் ட்ராவல் பண்ணுறேன். அசால்ட்டாக ஏறுதுங்க. இந்த பஸ்ஸு பாருங்கள், கேரளாலேருந்து வந்துருக்குது. அவ்வளோதான், திணற ஆரம்பிக்குதுங்க வண்டி. செகண்ட் டோல் வந்துருச்சுங்க கையார். செகண்ட் டோல் வந்துருச்சு. இங்கெல்லாம் யாரும் இல்லைங்க. நம்ம பேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டோம் கீழேயே. அவன் பஸ்ஸில் வரன்ட்டான். அவன் வண்டி இழுக்குமா இழுக்காதுன்னு தெரியல, நீ பஸ்ஸில் வந்துடுறேன், நீ மேலே ஏறு அப்படின்ட்டாங்க. சரிடா, நான் மேலே ஏறேன், நீ வா அப்படின்ட்டேன். வண்டி அசால்ட்டாக ஏறுதுங்க. இந்த வண்டி நம்பி நான் இன்டர்நேஷ்னல் ரைடே போக மாட்டேங்குது. எங்கள் அப்பா எப்பயே சொன்னாங்க, இந்த வண்டி ஏறாதுடா, நீ போயிட்டு ரிட்டன் திரும்பி பாதிலே வரப்போகிற அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் வருவேன், வண்டி ஏழுனா கூட நான் தள்ளிட்டு ஏற்றிடுவேன் அப்படின்னு. ஆனால் இது அசால்ட்டாக ஏறுதுங்க. நம்ம வண்டிக்கு ஏதோ நல்ல பேராக சொல்லுங்கள். அது 4 எழுத்தில் சொல்லுங்கள் கையார். நம்ம ஹெல்மெட் மேலே இருந்த கொம்பு கலந்துக்குச்சு கீழே. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நம்ம ஹெல்மெட் மேலே இருக்க கொம்பு கலந்துக்குச்சு கையார். அது நான் என்னென்னமோ போட்டு ஒட்டி வைக்கிறேன், அது ஒட்டவே இல்லை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பக்கம் லப்பர் இருந்துச்சு, அந்த ஒரு பக்கம் லப்பர் எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. ஒரே ஒரு லப்பர் மட்டும் தான் இருக்குது. ஆனால் கொம்பு 2மே இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. தட்டில் கொஞ்சம் வெயில் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக தான் ஜில்லுன்னு இருக்க மாட்டேங்குது கையார். சுற்றி மாருங்க, ஃபுல்லாக காஞ்சிருச்சு. தாட்டானே யாருப்பா ஒரு நல்ல மனுஷராக இருக்கார். இந்த மாதிரி 4 பேர் இருந்தாலே போதுங்க, மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். யாருப்பா அது? ஓவர் டேக் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம வண்டியில் எடுக்க முடியாது. ஒரு ப்ரோ கேட்டாங்க, ப்ரோ நீங்கள் வண்டியில் ஸ்கூட்டி இன்ஜின் செட் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ப்ரோ, நான் இந்த இன்ஜின்லேயே வச்சுக்கிறேன், இதே நல்லா தான் இருக்குது அப்படி சொன்னேன். சைட்லலாம் பாருங்கள், குரங்குல உட்காந்துருக்குது. நான் எதுவும் வாங்கிட்டு வரலைங்களே. வண்டி ஆப்பாகாமல் போயிடணும். கையில் கொஞ்சம் தூரம் நிறுத்தி தான் போகணுமாம்மா. அப்படியே கீழே சொல்லிட்டாங்க. கீழே ஃபோன் பண்ணி அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நீ கொஞ்சம் தூரம் நிறுத்தி போ, ஒரு 10 ஏர்பின் பண்ணிட்டு ஒரு டைம் நிறுத்திட்டு போயிடு, இல்லை வண்டி ஏதோ ஆயிரும், ஜாம் ஆயிரும் அப்படின்னாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வளையிறப்ப செம்மையாக இருக்குதுங்க. இன்னும் ஒரு ஏர்பின் பண்ணி கூட வரவே இல்லையே. நல்லா இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுங்க. நல்லா செம்மையாக இருக்குதுங்க. ரோடு வேறு லெவலு. போன விழாக்கு சேலத்தோடு முடிச்சிருப்பேன். கையாரே சேலத்துலேருந்து நம்ம கிளம்பி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஏற்காடுக்கே வந்தாச்சுங்க. ஏற்காடுலேருந்து கொஞ்ச நேரம் கீழே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவே வருங்க. எப்படியோ ஒரு 33 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு மேலேயே வரும். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேங்க. நான் ஸ்கூட்டியில் தான் போன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், யாரும் வாந்தி எடுக்கிறாங்க சைடில். ஆனால் ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு வாந்தியே வராதுங்க.
கைரே உங்களுக்கு வருமானு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும் வாந்தி வர மாட்டேங்குதுங்க. மற்ற டைமில் கூட வாந்தி எடுத்துடுவேன். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூட்டியில் வேணாம், நான் இதுலேயே போயிட்டு வரேன், இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக போயிடுவேன், ஏன்னா என்ன டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரி நீ இதுலேயே போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோன் போடு அப்படின்னாங்க. சைடு எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குங்க இது வளையிறதுல. சைடில் பாருங்கள், திட்டு பாருங்களேன் சின்னதாக இருக்குது. ஆனால் கொல்லிமலையில் திட்டெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் சைடில். இது ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க. வேகத்தனை மாதிரியே இருக்குது. ஏத்தனா அந்த சைடு விழுந்துருவோம். அப்படியே வண்டி சாய்க்கலாமா? அவ்வளோதாங்க. இந்த ரோடு கொஞ்சம் பெருசாகவே இருக்குதுங்க இந்த இடத்துல. ஆம்புலன்ஸ் போகுது, சாமி கும்பிட்டுக்கலாம். யாரும் தெரியல, மேலே சீரியஸ் ஆகிட்டாங்க, இது கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது கேயரு. இன்னும் நம்ம பாதி கூட, இன்னும் கால்வாசி கூட ஏறி இருக்க மாட்டோம். ஆனால் ஜில்லுன்னு இருக்க ஆரம்பிச்சு. இந்த மலை பெருசுன்னு சொன்னாங்க அப்பயே. இந்த மலையை நம்ம ஏறுறப்ப அசால்ட்டாக கொல்லிமலையும் கொடைக்கானலும் அசால்ட்டாக இந்த வண்டி ஏறிடுன்னு நினைக்கிறேன். சுற்றியும் இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க வியூ. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிற்கலாங்க. நின்று வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். எப்படியும் இப்போ கரெக்டாக இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9:30 மணி. சரி 9:30ங்கிற பாருங்கள், 1:30 மணி. அங்கே மேலே போய் ரீச் ஆகுது எத்தனை மணின்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஏர் பின்பெண்ட், இன்னும் ஒரு ஏர் பின்பெண்டுக்குள்ளே வரலைங்க ஏர். இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல கண்டிப்பாக. பாருங்களேன் சைடில் வியூ செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே ஏற்காட்டில் தங்குறதுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு முன்னாடி ரூமில் புக் பண்ணிடு அப்படின்னாங்க. நான் ரூம் புக் பண்ணல, இங்கேயே வந்து ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. இங்கே வந்து ரூம் எடுக்கிறப்ப கரெக்டாக 2000 ரூபா கேட்டாங்கங்க 2 பேருக்கு சேர்த்தி. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி முடிச்சு கரெக்டாக 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். அந்த இதை அடுத்த டைம் நம்ம அடுத்த ரைடு போகிறப்ப கண்டிப்பாக டென்ட்டு வாங்கிக்கலாங்க. டென்ட்லேயே தங்கிக்கலாம், 2 பேர் தங்குற மாதிரி டென்ட் வாங்கிக்கலாங்க, அதுதான் பெட்ரு. சோப்பு இருக்காருங்க. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, வியூ பாயிண்ட் வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. ஒரு சைட்லலாம் இந்த மாதிரி தொட்டி கட்டி வச்சுக்கலாம், இந்த குரங்குங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்குங்களா? எத்தனை பேர்? கேரே போன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ட்ரை பண்ணுறேன். கம்முன்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டோ வாங்கிக்கலாமாங்க? அதுவும் கையில் கீர் போடுறது தான், எவ்வளோ லோடாக இருந்தாலும் இழுத்துடும். சைடில் ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லைங்க. நம்ம இது ஃபோனில் மைக்கு சொல்கிற மாதிரி ஆப்ஷனே கிடையல. அதனால் நான் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம அந்த புது மாடல்னால அதை கொண்டு வரலையாட்டுங்க யார். ரொம்ப வளையுது பா. இந்த வியூ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் யாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பரவாயில்லைங்க, அடுத்த டைம் நம்மளும் சாப்பாடை கட்டி கொண்டு வந்துடலாம், இல்லை கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். பஸ்ஸு போகுது செம்ம, நம்மளும் அடுத்த டைம் சாப்பாடு கொண்டு வந்துடலாங்க. இந்த இடத்துல லைட்டாக ஜில்லுன்னு இருக்குது கையாரு, லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை. செம்மையாக இருக்குது. இந்த வர இன்னும் ஒரு ஏர்பின் பெண்டு கூட வரல கையாரு. வளைஞ்சா வச்சு அது செம்மையாக வளையலாம், இன்னும் ஒன்று கூட வரல.
நம்ம அடுத்த ரைடு மாஸ்க் காட்டிடலாங்க. இந்த ரைடு கொஞ்சம் இதாகிடுச்சு. உங்களை பார்க்குறாங்க சுற்றி காஞ்சி போயிடுச்சுங்க. ஆனால் இந்த மலை ஏறத்துக்குலாம் மேக்ஸிமம் 2 பேர் தான் வண்டியில். ஃபேமிலியோடு போகலாம். நான் சின்ன குழந்தையா இருந்தால் 3 பேர் போகலாங்க. அதுக்கு மேலே போனால் வண்டி இருக்குமான்னு தெரியல. வண்டியில் வாசம் வர மாதிரி இருக்குதுங்க. இதை கேளுங்க, நம்ம வண்டியில் மட்டும்தான் வாசம் வருதுன்னு நினச்சா வர எல்லா வண்டியிலையும் அந்த தீஞ்ச நாற்று அடிக்குதுங்க. பாருங்கள், ரோடு அங்கே இருக்குதுங்களா? இப்போ அந்த ரோடுக்கு போகணும். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக தெரியுது. வண்டி ஓரமாக நிறுத்தலாமேன்னு பார்க்குறேன். ஆனால் எங்கே போனாலும் நிற்கிறாங்களே. இங்கே பாருங்கள், 3 பேர் பார்க்குறாங்க பாருங்கள். இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 17 கிலோமீட்ரு. இங்கே பார்க்கலாம். 17 கிலோமீட்டருங்க. ஒவ்வொரு இடத்துல மேடாக இருக்குது, ஒவ்வொரு இடத்துல பள்ளமாக இருக்குதுங்க. இந்த இடத்துல லைட்டாக தேர்னேன். ஆனால் இந்த கொல்லிமலை மாதிரிலாம் அடிக்கடி ஏர்பின் பெண்ட் வரல. ஒரு ஏர்பின் பெண்ட் அடுத்தது ஒரு 6 கிலோமீட்டர் கழிச்சு தான் இன்னொரு ஏர்பின் பெண்டே வருது. அது வரைக்கும் நல்லதுங்க. இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் ஆட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள பாலம், 60 அடி பாலம். ஓ, இது கீழே 60 அடிங்களா? நீங்கள் பார்க்கலாம், இருக்கலாம். பள்ளமாக தான் இருக்குது. 60 அடிங்க. ஓ, இதெல்லாம் தண்ணி போகுமா அதில்? அடுத்த டைம் நம்ம அந்த கேமராலேயே மைக் செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வியூ நல்லா இருக்குதுங்க. இந்த இடத்துல லைட்டாக நார்மல் ரோடு மாதிரி இருக்குது. வண்டி ஏறுது அசால்ட்டாக. இங்கே பாருங்க, எல்லாம் 2 பேர் ஒரு பேர். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. ஆனால் இங்கே நின்று வீடியோவே எடுக்கக்கூடாது. அது போலீஸ் அவங்களோடதுன்னு நினைக்கிறேன். அங்கே நிற்கக்கூடாது, ஆனால் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சுங்களா மரம்லாம். 2 பக்கமே ஃபுல்லாக காஞ்சி போயிருக்குது. ஓரளவுக்கு பச்சையாக இருக்குது. டூரிஸ்ட் பஸ் வருது. பஸ்ஸு நல்லா இருக்குதுங்க. ஓரமாக இடத்துல நிற்கலாங்க. அவ்வளோ இன்னும் கொஞ்சம் இடத்துல ஓரமான இடத்துல நிற்கலாம். நான் ரொம்ப போயிட்டே இருந்தால் வண்டி இதாகிடுங்க. இந்த ஓரத்தில் நிற்கலாம். லைட் இந்த இடத்துல நிற்கலாம். செம்மையாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட். வேறு லெவல் இருக்குதுங்க. இதுங்க வண்டி ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதி மலை ஏறியாச்சு. பாதி மலைன்னு சொல்ல முடியாது, கால்வாசி தான் ஏறி இருக்கும். எப்படியும் 20 கிலோமீட்டர் மலை மட்டும். மலையில் 5 கிலோமீட்டர் இருக்குன்னு 15 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வண்டி அப்படியே நின்றுருக்குதுங்க, எந்த ஒரு இது இல்லாமல். வாங்க, மலைக்கு போகிற மேலே போக கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வியூவில் இப்போ இருக்குன்னு. சரிங்க, திருப்ப முடியாத இது பாருங்கள். எங்கடா வண்டியில் இருக்க லக்கேஜை காணுன்னு கேட்டிங்கன்னா, லக்கேஜ் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. கீழே அவன் பஸ்ஸில் எடுத்து வரேன்னா, நீ இதில் ஏறுமான்னு தெரியல, நீ கீழே எடுத்து வரேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு இன்னும் பஸ் வராமல் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் 5 நிமிஷம் வந்துடும் சொன்னான். சரி, பரவாயில்ல, வாங்க நான் போகலாம். ஐயோ, குரங்கு வருது. சரி, வாங்க போயிடலாம். மேலே போயிட்டு விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். போக நான் வண்டியில் வரப்போ கண்டிப்பாக விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்